மாதிரி இந்த ராகுகேது பயிற்சியில நான் வந்து இப்போ ராசி கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா, இதுல எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வாங்க இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு கேது பத்தி சின்ன விளக்கம் கொடுக்கலாம் பாருங்க. இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன், அந்த அரக்கன் வந்து அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை இருதுண்டு ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவை கொடுத்துருக்கேன், எடுத்து முழுமையா பாருங்க. ராகு கேது உருவான வரலாறு கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் வந்து அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருன்னா மிக மிக பெரிய கடுந்தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பரிபாலத்தில் அவர் வந்து சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை, புராண வரலாறு. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள், ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருங்கிறது பழமொழி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நம்ம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு, இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பேச்சு பலன்கள் 2025 மேச ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பாருங்க. மேச ராசிக்காரன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பேச்சியா எங்க வரான்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு வர்றாரு. இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றாருங்க. அதாவது மேச ராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து அமர போறாங்க. இப்படி அமரக்கூடியவங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாங்களா அவயோகத்தை கொடுக்க நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுல 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன் நான் சொல்றேன்னா 11ஆம் இடத்துல பாவிகள் இருப்பின் நற்பலன்கள். ஏன்னா 11ஆம் இடத்துல பாவியால கெடுக்க முடியாது. அப்போ உங்களை கெடுக்கக்கூடியவர் அந்த சர்ப்பங்கள் இப்ப கெடுக்க போறது கிடையாது, ராகு கொடுக்க போறாரு. ராகுக்கு இன்னொரு பழமொழியே இருக்கு, என்ன சொல்லுவோம்னா ராகுவை போல கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ கொடுக்கக்கூடியவன் யோகக்காரகன் 11ஆம் இடத்துல கும்ப வீட்டுல வந்து அமர்றது மிகப்பெரிய யோகம்ங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர போறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்றாருங்க, நல்ல விஷயங்கன்னா 5ஆம் இடத்துல கேது. சரி, இதுல பலர் சொல்லுவாங்க சார் 5ஆம் இடத்துல